லைவ் ஆன் ஹெவன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா தாமஸ் செபாஸ்டியன் இயக்கத்தில் நம்ம தமிழ்நாடு தேவதர்ஷினி நடிப்பில் வந்து இந்த படம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி நல்லா ஓடிச்சு. அந்த படத்தை இப்போ தமிழில் டப் பண்ணி இங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்துடுறோம். கேரளாவில் ஒரு மலை கிராமம், அழகான மலை கிராமம்னு சொல்லணும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேமுமே பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் அவ்வளோ அழகாக இருக்குது. எங்கே எடுத்துன்னு போயிட்டு கேமரா வச்சாலும் கேரளாவில் அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஃபுல்லாகவே அழகாக இருக்குது. அப்படியான ஒரு மலை கிராமத்தில் பேத்தி கூட வாழ்ந்துட்டு வராங்க தேவதர்ஷினி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு அந்த குழந்தையோட அப்பா அம்மா இல்லை, இவங்க தான் அந்த குழந்தைய வளர்க்குறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு வந்து ரோடு போகிறதுக்கு கான்ட்ராக்டர் ஒருத்தர் வராரு. அவர் வந்துட்டு அந்த ரோடு போடுறேன்னு சொல்லி வந்துட்டு பார்த்தா இவங்கள தான் ரொம்ப வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. நைட்டில் போயிட்டு தனியாக அவங்க வீட்டை போய் பார்க்குறது, தேவதர்ஷினியும் அவங்க பேத்தியை பற்றியே மற்ற ஊர் மக்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வினோதமாகவே நடந்துக்கிறாரு. என்ன விஷயம், அவர் உண்மையிலே ரோடு கான்ட்ராக்ட் போட தான் வந்தாரா, இந்த தேவதர்ஷினி அந்த பொண்ணுக்கான சம்பந்தம் என்ன அப்படின்றதான் வந்து இந்த முழு படத்தோட கதை. படத்தோட ப்ளஸ் என்ன, நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி காட்சி அமைப்புகள் தான். ஒளிப்பதிவாளர் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. அந்த மலை கிராமம் ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு. அப்புறம் அந்த ஒரு த்ரில்லர் படத்துக்கான என்னென்ன காட்சிகள் தேவையோ அது எல்லாமே அழகாக பண்ணியிருக்காரு ஒளிப்பதிவாளர். படத்தோட அடுத்த ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேவதர்ஷினி சொல்லலாம். நம்ம இங்கே நிறைய காமெடி காட்சிகள் எல்லாம் தேவதர்ஷினை பார்த்துருக்கோம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து ஒரு குழந்தைய பார்த்துக்கிற அம்மாவாக நடிச்சிருக்காங்க. அவங்களோட நடிப்பு சொல்லவே தேவையில்லை. பேசுறதுக்கு வசனங்கள் கம்மியாக இருந்தாலும் தன்னோட நடிப்பு மூலமாகவே அழகாக பண்ணியிருக்காங்க தேவதர்ஷினி. இது உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு மாறுபட்ட கதை. இங்கே தான் அவங்கள சரியாக யூஸ் பண்ணிக்கல. மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா அவர் நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காரு இயக்குனர். இதில் அப்புறம் ஒரு சின்ன குழந்தை ஒன்று நடிச்சிருக்கு, அதுவும் நல்லா பண்ணியிருக்கு. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மலையாள ஆக்டர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. ரோடு கான்ட்ராக்டராக வராரு. பட் ஆனால் அவர் கான்ட்ராக்டர் இல்லை, அது போக தான் நம்மளுக்கு தெரியுது. அவரும் நல்லாவே பண்ணியிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இந்த சின்ன சின்ன கேரக்டர்லாம் வந்து இயக்குனர் நல்லாவே வேலை வாங்கியிருக்காரு. முக்கியமாக அந்த டீ கடையில் வந்து எப்போவுமே ஒரு கண்ணு தெரியாத ஒரு முதியவர் இருப்பார். அவரோட காட்சி, அவரோட கதாபாத்திரமாகட்டும் சரி, அப்புறம் ஊர் தலைவராக வரவராலும் சரி, எல்லாருமே வந்து அவங்களோட கேரக்டரை நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்தோட இன்னொரு ப்ளஸ்ஸு இசையை சொல்லலாம். அழகான ஒரு 2 பாடல்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லாவே பண்ணியிருக்காரு இசையமைப்பாளர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஒரு த்ரில்லர் படம் போகிற மாதிரியே இருக்குது. அந்த பேத்தியும் அந்த தேவதர்ஷனும் யார், ரோடு கான்ட்ராக்டர்னு சொல்லிட்டு வரவர் ஏன் அவங்கள பற்றி விசாரிக்கிறார், அப்படி முழுக்க த்ரில்லராக போகுது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத விஷயங்கள்லாம் நடக்குது. இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நடக்குது. ஒரு குழந்தைக்கும் ஒரு அம்மாவுக்குமான பாச போராட்டத்தை நல்லாவே கையாண்டிருக்காரு இயக்குனர். இந்த படத்தை போய் நீங்கள் தேட்டரில் பாருங்கள். தேட்டரில் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.